أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه وبارك وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيقول الله سبحانه وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تخونوا الله والرسول وتخونوا أماناتكم وأنتم تعلمون. وقال تعالى أيضا: والذين هم لأماناتهم وعهدهم راعون. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: قال النبي صلى الله عليه وسلم: يا أبا ذر لا تسأل الإمارة فإنك إن أعطيتها عن مسألة وكلت إليها وإن أعطيتها عن غير مسألة أعنت عليها أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய உருவற்ற அந்த அல்லாஹுவை ஆரம்பமாக போற்றியும் புகழ்ந்தும் இந்த ஃபுதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் நமது உயிரிலும் மேலான ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக எடுத்து நடந்த அன்னலாரின் குடும்பத்தார்கள், உத்தம சஹாபாக்கள், பரிசுத்த மனைவிமார்கள், இன்னும் கியாமத் பரிவந்தம் வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஒவ்வொரு நல்லடியார் மீதும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லத்திலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்நிலையிலும் அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்தும் விலக்கல்களை தவிர்ந்தும் வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் தக்வா என்ற இறையச்சத்தை கடைபிடித்து வாழும்படி முதலில் அடியேனாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நிர்வாக தெரிவை நாங்கள் முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். மஸ்ஜிதுடைய நிர்வாகம் என்பது இது மிகப்பெரிய ஒரு அமானிதம். இன்று உலகத்திலே ஒரு கருத்து கணிப்பீட்டின்படி உலகம் பூராகவும் 50 லட்சம் மஸ்ஜிதுகள் இருக்கின்றன. அந்த 50 லட்சம் மஸ்ஜிதுகளுக்கும் அடிப்படையான மஸ்ஜிதுகளாக மக்காவிலே உள்ள மஸ்ஜிதுல் ஹராம், மதீனாவிலே மஸ்ஜிதுல் நபவி, பிலஸ்தீனிலே இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா, இந்த 3 மஸ்ஜிதுகளையும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு முழு உலகத்துடைய மஸ்ஜிதுகளுக்கும் முன்மாதிரியாக பல விடயங்களில் ஆக்கியிருக்கிறான். அதில் ஒன்றுதான் அதனுடைய நிர்வாகம். மஸ்ஜிதுல் ஹராமை நிர்வகித்தது ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அல்லாஹுடைய ஹலீல். அவர்கள் உயிருடன் இருக்கும் வரை அந்த நிர்வாகத்தை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவர்களுக்கு பொறுப்பு சாட்டியிருந்தார். மஸ்ஜிதுன் நபவியை இறுதி தூதர் ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்வகித்தார்கள். அந்த மஸ்ஜிதுடைய நிர்வாக பொறுப்பை அவர்கள் மேற்கொண்டார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவை பொறுத்தவரையில் அல்லாஹுடைய இன்னொரு தூதரான சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் அதற்கு நிர்வாகியாக இருந்தார்கள்.
அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஸ்ஜிதை நிர்வகிப்பதற்கு இந்த பூமிக்கு மேலால் பிறந்த மக்களில் பரிசுத்தம் நிறைந்த மக்களாக நபிமார்களை ஆக்கி அவர்களினூடாக இந்த மஸ்ஜிதுகளை எல்லாம் நிர்வகித்தார்? மஸ்ஜிதுகள் என்பது, மஸ்ஜிதுடைய நிர்வாகம் என்பது இது ஒரு பதவி அல்ல, அது ஒரு அமானிதம். அது ஒரு பதவி அல்ல, அது மிகப்பெரிய ஒரு அமானிதம். யாரெல்லாம் மஸ்ஜிதை நிர்வகிக்கிறார்களோ, சுருக்கம் என்னவென்றால், ஒன்றில் இந்த நிர்வாகத்தை கொண்டு அவர்களுடைய துன்யாவையும் ஆகிராவையும் நாசமாக்கிக் கொள்கிறார்கள், அல்லது இதனை காரணமாக வைத்து துனியாவுடைய ஆகிராவுடைய வெற்றிகளுக்கு அவர்கள் சொந்தக்காரர்களாக மாறுகிறார்கள். இது ஒன்று கண்ணியம், அல்லது மிகப்பெரிய ஒரு கேவலம். அது கண்ணியமா கேவலமா என்பதை எப்படி முடிவு செய்ய வேண்டும்? 4 விடயங்கள். தகைமை இருந்தால் ஒன்று, அந்த தகைமை மாத்திரமல்ல, தகைமை இருந்து தனக்கு அதிலே ஒரு வகையான பயம் இருந்து மக்களின் மூலம் தகைமை உள்ளவரென அடையாளப்படுத்தப்பட்டு மக்களால் நியமிக்கப்பட்டார். ஒன்று இருக்கிறது தகைமை, இரண்டாவது இருக்கிறது நல்ல மக்களால் நியமனம் செய்யப்படுவது, அனைவராலும் அல்ல, நல்ல மக்களால். மூன்றாவது, அவ்வாறு நியமிக்கப்பட்டதன் பின்னால், தெரிவு செய்யப்பட்டதன் பின்னால் அவருடைய நிர்வாகத்தில் அல்லாஹ்வுடைய உதவியை அடைந்திருப்பது. நான்காவது, அந்த உதவியினூடாக இந்த நிர்வாக பொறுப்பு என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ அனைத்தையும் பூர்த்தியாக நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பம். இந்த நாளையும் செய்ய கிடைத்தால் இந்த நிர்வாகம் துனியா ஆகிராவுடைய வெற்றிக்கு காரணமாகும். 4இல் 1 கூட தவறினார், நான் குர்ஆனையும் ஹதீஸையும் பேசுகிறேன், 4இல் 1 கூட தவறினார், தகைமை இருக்கிறது, பேராசையுடன் பொறுப்பெடுத்தார், அதற்காக மக்களை ஏற்படுத்தி திட்டமிட்டு அந்த இடத்துக்கு வந்தார், நல்ல மக்களால் தெரிவு செய்யப்படவில்லை, பல பின்னணிகளை வைத்து அவர் அங்கே முற்படுத்தப்பட்டார், அல்லது மக்களால் நியமிக்கப்பட்டவர்தான், ஆனால் அல்லாஹ்வுடைய உதவி அவருக்கு சரியாக கிடைக்கவில்லை, கிடைக்கும் அளவுக்கு தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை, அல்லது உதவியும் கிடைக்கிறது, ஆனால் பலர்களுடைய பின்னணி தூண்டுதலின் காரணமாக நல்ல மக்கள் இருந்தும் நிர்வாக பொறுப்பை சிறப்பாக செய்ய கிடைக்காமல். இந்த 4இல் 1 தவறினாலும் விளங்கிக் கொள்ளுங்கள், நிர்வாக பொறுப்பு என்பது துனியாவிலும் ஆகிராவிலும் பெரும் நஷ்டத்தை கொண்டு வரும். பார்க்கிறோம், நல்ல முறையில் சமூகத்தில் வாழ்ந்த மக்கள் பாரதூரம் தெரியாமல் நிர்வாகத்தை பொறுப்பேற்றார்கள், நல்ல மக்களுடைய பதுவாவுக்கு ஆளானார்கள், உலமாக்களுடைய பதுவாவுக்கு ஆளானார்கள், சமூகத்தில் நல்ல இடத்தில் இருந்தவர்கள் நிர்வாகம் என்ற அந்த வட்டத்துக்குள் அவர்கள் கால் வைத்தார்கள். அதனால் எத்தனையோ பேருடைய பதுவாவை சம்பாதித்து உலகத்திலே நாசத்தை சம்பாதித்துக் கொண்டார்கள். சிலர்களுடைய முடிவுகள் கூட அதற்கு அடையாளமாக மாறியது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் யாரும் ஈகோ பிரச்சினைக்காக வேண்டி நிர்வாகத்துக்குள் வர நினைக்க வேண்டாம். வராவிட்டால் சமூகம் ஏதோ ஒன்றாக என்னை பார்ப்பார்கள். பல வருடங்கள் நிர்வாகம் செய்திருக்கிறேன், இப்பொழுது நிர்வாகத்துக்குள் இல்லை என்றால் என்னை சமூகம் 2வது பார்வை கொண்டு பார்ப்பார்கள், சமூகத்தில் எனக்கு ஒரு வகையான இழிவு ஏற்படும். அல்லது பிறரின் தூண்டுதலால் யாரும் வர நினைக்க வேண்டாம், தூண்டுகிறார்கள்.
உங்களால் தான் செய்ய முடியும். நீங்க தான் வரணும். இருப்பவர்கள் நல்லவர்கள் அல்ல. இன்னின்ன வேலை திட்டங்களை செய்யலாம். நல்ல வார்த்தைகளை கூறி தூண்டப்பட்டதினூடாக யாரும் நிர்வாகம் செய்ய நினைக்க வேண்டாம். அல்லது பெயருக்கு நிர்வாகத்தில் இருந்த எல்லா இன்விடேஷன் கார்ட்லையும் என்னுடைய பெயர் வரும். எல்லா இடங்களிலையும் முற்படுத்துவார்கள். புகழ் எனக்கு கிடைக்கும். அப்படி இல்லை என்றால் இன்னொன்று, போட்டிக்காகவும் சிலர்கள் வருகிறார்கள். போட்டிக்காக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் நிர்வாகம் என்பது ஒன்று உலகத்திலே ஆகிரத்திலே நமக்கு பாதகமாக ஆகலாம், அல்லது அதனூடாக அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்துக்கள் கிடைக்கலாம். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் ஷரீஃபிலே ரிவாயத் இருக்கிறது. கையேந்தி துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம மன் வலிய மின் அம்ரி உம்மத்தி ஷைஅன் ஃபஷக்க அலைஹிம் ஃபஷ்குக் அலைஹி. யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்துடைய ஏதாவது ஒரு காரியம் யாருக்காவது பொறுப்பு கொடுக்கப்பட்டு அதிலே அவர் அமானிதத்தை பேணி நடக்காமல் அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு சிரமங்களை ஏற்படுத்தினால் கியாமத்தில் அவனை நீ சிரமத்துக்குள்ளாக்கு யா அல்லாஹ். அதனால் தான் சொன்னேன், துனியாவும் நஷ்டம், ஆகிராவும் நஷ்டம். இன்னொரு துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம மன் வலிய மின் அம்ரி உம்மத்தி ஷைஅன் ஃபரஃபக பிஹிம் ஃபர்ஃபுக் பிஹி. யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்தில் ஏதாவது ஒரு காரியம் பொறுப்பு கொடுக்கப்பட்டு அந்த பொறுப்பை சிறப்பாக நிறைவேற்றி அதிலே மிருதுவாக நடந்து நல்ல குணங்களையும் அமானிதத்தையும் வெளிப்படுத்தினால் ஃபர்ஃபுக் பிஹி, அந்த மனிதனுடன் நீ கியாமத்தினாலில் மிருதுவாக நடந்து கொள்யா அல்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால நிர்வாகம் என்பது இது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. அதற்குள்ள தகைமைகள் நிறைவடைந்திருந்தால் முன்னால் வாருங்கள். தகைமைகளில் ஒன்று இருக்கிறது, ரெண்டு இருக்கிறது. தன்னுடைய வாழ்க்கையை நாசத்தில் போட்டுக் கொள்ளக்கூடாது. சஹாபாக்களில் பக்குவம் அடைந்தவர்கள் இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து ஆலோசனை கேட்ட நேரத்திலே, பொறுப்புகள் என்றால் நீங்கள் நல்லவராக இருக்கலாம், ஆன்மீகம் உங்களில் மிகைத்து இருக்கலாம், ஆனால் நிர்வாகம் என்று வரும் பொழுது அதற்கான அந்த தகைமை உங்களிடம் கிடையாது என்று நல்லவர்களை கூட ரசூலுல்லாஹ் திருப்பி அனுப்பினார்கள். சஹீஹ் முஸ்லிமில் ரிவாயத் இருக்கிறது. ஹதரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை சில பொறுப்புகளை ஏற்கச் சொல்கிறார்கள், ஏற்கவா என்று கேட்டார்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூதரே, நீ நல்லவராக இருக்கலாம், பேணுதல் உள்ளவராக இருக்கலாம், இன்னக தஈஃபுன். சொன்னார்கள், நிர்வாகம் என்ற தலைப்பில் நீ பலகீனமானவன். சொல்லிவிட்டு சொன்னார்கள், வ இன்னஹா அமானத்துன். நிர்வாகம் என்பது, பொறுப்பு என்பது இது ஒரு அமானிதம். வ இன்னஹா யௌமல் கியாமத்தி ஹிஸ்யுன் வ நஜாமத்துன். சொன்னார்கள், அநேக மனிதர்களுக்கு, பொறுப்பு செய்தவர்களுக்கு அந்த பொறுப்பு கியாமத்தில் கைசேதமாகவும் இழிவாகவும் தான் இருக்கும். இல்லாமன் அஹதஹா பிஹக்கிஹா, அதனுடைய உரிமைகளை கொண்டு எடுத்தவரை தவிர, தகுதியுடன் அதனை கையிலே எடுத்து அந்த பொறுப்பிலே அவர் மீதுள்ள கடமையை முறையாக நிறைவேற்றியவரை தவிர. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் மஸ்ஜிதுடைய நிர்வாகம் என்பது இது சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ்வுக்காக யாரும் இந்த பொறுப்பை விளங்காம, பாரதூரத்தை விளங்காம நிர்வாக பொறுப்பை எடுக்க வேண்டாம். பொறுப்புகள் என்பது ஆபத்தானது. யாரெல்லாம் பாரதூரம் விளங்காம எடுத்த தன்னை இந்த பாதார குழியில் தள்ளிக் கொள்கிறார்களோ அவங்களுக்கு உதாரணம் என்னென்றா, சொந்த சல்லிய செலவழிக்கு தனக்கு சூனியம் செஞ்சு கொண்டதை போல. சொந்த பணத்தையே போட்டு தனக்கு சூனியம் செய்வதற்கு சமம். இது லேசான விஷயம் அல்ல. அப்ப என்ன தகமை இருக்கணும்? எங்கட நாட்டில வக்ஃப் சட்டம் இருக்கிறது, அதற்கென ஒரு ஆக்ட் இருக்கிறது. நிறைய பேர் நிர்வாகத்திலே வந்து 3 வருடம் கழித்துவிட்டு செல்கிறார்கள். ஆனால் வாழ்க்கையில் ஒரு தடவை ஏனும் அதை முழுமையாக படித்து பார்த்து இருக்கிறார்களா தெரியாது. அதற்கென்று சட்டம் இருக்கிறது, வக்ஃப் சட்டம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
வக்ஃபு சட்டத்துக்குள்ளால பள்ளி நிர்வாகியுடைய 2 பொறுப்பு தான் எழுதப்பட்டிருக்கு. ஒரு பொறுப்பு என்ன? அந்த மஸ்ஜிதுடைய வக்ஃபு சொத்துக்களை அவர் பராமரித்து பாதுகாக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, மஸ்ஜிதிலே கடமை புரியக்கூடிய அந்த ஊழியர்களுக்கு முறையாக அவர்களுடைய ஹதியாக்களை, சம்பளங்களை கொடுக்க வேண்டும். இந்த 2 பொறுப்பும் தான் வக்ஃபு சபையுடன் சம்பந்தப்பட்ட பொறுப்புகள். ஆனால் நம்முடைய இந்த இலங்கை நாட்டிலே, நமது ஊர் வலமையிலே நிர்வாகம் என்று வரும் பொழுது இந்த 2ஐயும் மாத்திரம் அடிப்படையாக கொண்டு மஸ்ஜிதுடைய நிர்வாகம் தெரிவு செய்யப்படுவதில்லை. மஸ்ஜிதை அடிப்படையாக கொண்டு சமூகத்துக்கு பல விதங்களிலும் சேவைகளை செய்யக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு நிறுவனமாக சிலர்களை தெரிவு செய்வதற்கு பெயர்தான் நிர்வாக தெரிவு. அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அப்படி ஊர்ல என்ன தேவை இருக்குது? பாரதூரம் தெரியாம தகம என்று நினைச்சு வந்துடப்படாது. ஊருக்கு என்ன செய்யணும் நிர்வாகம்? அதுல ஒன்றுதான் என்னண்டா, அந்த ஊரை, அந்த சமூகத்தை அல்லாஹ்வுடன் தொடர்புள்ள, ஆன்மீகத்துடன் நெருக்கமான உறவுள்ளவர்களாக மாற்றுவது நிர்வாக சபையுடைய பொறுப்பு. இந்த நாட்டுடைய வளமைப்படி, நாட்டுடைய வளமை மட்டுமல்ல, நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டேன், ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மஸ்ஜிதுல் அக்ஸாவையும் மஸ்ஜிதுல் ஹராமை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும், மஸ்ஜிதுன் நபவியை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நிர்வாக தலைவர்களாக இருந்து வழிநடாத்தினார்கள் என்றால் அதற்குள் இந்த வளமை இருந்தது. நாம் ஊர் வளமை என்ற ஒரு நிர்வாகத்தை தெரிவு செய்கிறோம் அல்லவா, அந்த பொறுப்புகளை அவர்கள் முறையாக நிறைவேற்றினார்கள். அதுல ஒன்றுதான், முழு ஊர் சனத்தையும் சமூகத்தையும் ஆன்மீகவாதிகளாக மாற்றணும். இது நிர்வாகத்துடைய பொறுப்பு. கிட்டத்தட்ட 1000 நாட்களிலே அதனை அவர்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டும். 1000 நாட்கள், 3 வருஷம் என்ற 1000 நாட்கள் கிட்டத்தட்ட. அந்த 1000 நாட்களிலே ஒரு ஊரை ஆன்மீகத்துடன் சம்பந்தப்படுத்த வேண்டும். ஆன்மீகம் இல்லாத கல்வி, ஆன்மீகம் இல்லாத ஒழுக்கம், ஆன்மீகம் இல்லாத வியாபாரம், ஆன்மீகம் இல்லாம பொருளாதாரம், ஆன்மீகம் இல்லாத அரசியல், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு பெருமதியும் கிடையாது. அல்லாஹ்விடத்தில் என்ன, சமூகத்திலும் கூட அதனை ஒரு நல்ல ஒரு பிரயோஜனத்தை உருவாக்குவதற்காக வேண்டி பயன்படுத்த முடியாது. அதனால தான் குர்ஆன்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சொன்னான், வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனூ வத்தகவ், ஒரு கிராமவாசிகள் ஈமான் கொண்டு தக்வா உள்ளவர்களாக அல்லாஹ்வுடைய ஏவல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விலக்கல்களை விட்டு விருந்தோடக்கூடிய தவிர்ந்து நடக்கக்கூடியவர்களாக இருந்தால் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானம் பூமியுடைய பரக்கத்துக்களை அவர்களுக்கு நாங்கள் திறந்து கொடுப்போம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஸ்ஜிதை அடிப்படையாக கொண்டு இதனை எவ்வாறு நடைமுறைப்படுத்தலாம்? பல பகுதிகள் இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய சீராவை புரட்டினார். அதில் ஆக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டிய பகுதி, நம்முடைய சமூகத்திலே உள்ள சிறார்களை ஈமானுடைய பக்குவத்தில் வளர்க்க வேண்டும். அதற்கு நிர்வாகம் ஒத்துழைக்க வேண்டும். 17 மஸ்ஜிதுகள் இருக்குதென்றால் அந்த 17 மஸ்ஜிதுகளுக்கு கீழால் உள்ள 5 வயதிலிருந்து 10 வயது வரையுள்ள அந்த குழந்தைகளை முறையாக வழிநடாத்த வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று சில மஹல்லாக்களை பார்த்தால் விளங்கும். அப்படிப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் குர்ஆன் மதரசாவுக்கு சமூகம் அளிக்கக்கூடியவர்கள், பள்ளிக்கு வரக்கூடியவர்கள், அந்த பெற்றோர்களுடைய நல்ல சூழலுடன் வாழக்கூடியவர்கள் சில மஹல்லாக்களில் 20 விகிதமும் இல்லை. அவர்களுடைய ஆரம்பம் அப்படிப்பட்ட சூழலில் இருந்து வரும் பொழுது இவர்கள் தான் எதிர்காலத்தில் அரசியல்வாதிகள், இவர்கள் தான் எதிர்காலத்தில் பள்ளியை நிர்வகிக்கக்கூடியவர்கள், இவர்களுடைய கையிலே தான் ஜகாத் கமிட்டியை ஒப்படைக்க போகிறோம், இவர்களுடைய கையிலே தான் கல்வியை ஒப்படைக்க போகிறோம், இவர்களின் மூலமாகத்தான் அடுத்த தலைமுறையை வழிநடாத்த போகிறோம் என்றால் என்ன அர்த்தம் இருக்க போகிறது? இது நிர்வாகத்துடைய பொறுப்பு.
3 வருடம் 17 பள்ளிகள், குறிப்பிட்ட ஹுதுபா ஓதக்கூடிய மஸ்ஜிதுகள், கிட்டத்தட்ட 150 ஹுதுபா ஒரு நிர்வாகத்துக்கு கையிலே இருக்கிறது. ஆன்மீக ரீதியாக சமூகத்தை ஒரே நேரத்தில் ஒரு மெசேஜை கொடுத்து வளர்ப்பதற்கு, தர்பியா செய்வதற்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம். ஒவ்வொரு நிர்வாகிகளும் திட்டமிட்டு 150 அந்த ஹுதுபாக்களையும் எப்படி பயன்படுத்துகிறார்கள்? இதற்கான ஒரு அடிப்படை முறை எனக்கு இருக்கிறது, எனக்கு முடியும் என்று சொல்லக்கூடியவர்கள் வாருங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெண்கள், நபியுடைய காலத்திலே பெண்களுக்கான வகுப்புகள் பள்ளிகளில் நடைபெற்றது, அல்லது அவர்களுக்கு தேவையான இடங்களில் ஆங்காங்கே அது நடைபெற்றது. இன்றைக்கு அவர்களுடைய ஆன்மீகம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒன்று ஆன்மீகம், அதிலே இது மிக முக்கியமான ஒரு பகுதி. இரண்டாவது, ஒரு சமூகத்துடைய முன்னேற்றத்துடைய அடிப்படையான ஒரு பகுதி கல்வி. ஒரு நிர்வாகம் என்றால் அதிலேயும் அவருக்கு பொறுப்பு இருக்கிறது. மார்க்க கல்வியுடைய விடயத்தில் பொறுப்பு இருக்கிறது. பாடசாலை கல்வி அல்லது தொழிற்கல்வியில் அவருக்கு பொறுப்பு இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில மஹல்லாக்களை பார்த்தால் அந்த மஹல்லாவிலிருந்து குர்ஆனையும் சுன்னாவையும் கற்றுக்கொள்வதற்காக வேண்டி கடைசியாக சென்ற நபரை பார்த்தால் 5 வருடங்களுக்கு அதிகம், 10 வருடங்களுக்கு அதிகம் குர்ஆனை மனனம் செய்த ஒரு ஹாஃபிஸ் 5 வருடங்களாக உருவாகாத மஹல்லாக்கள். யார் பொறுப்பு? அதே போன்று பாடசாலை கல்வி, ஓலவல் செய்த மாணவர்கள் இருக்கிறார்கள், திறமையுள்ளவர்கள் இருக்கிறார்கள், துறையை தேர்ந்தெடுக்க முடியுமானவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய ரிசல்ட்ஸ்களிலே வித்தியாசங்கள் இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய தனித்திறமையிலே ஒரு இடத்தை அடைய முடியுமானவர்கள் இருக்கிறார்கள். எங்கே இனம் காணப்படுகிறது? அவர்களுக்கும் மஸ்ஜித் நிர்வாகிகளுக்கும் தொடர்பு இல்லை. அதனால் கல்வி. மூன்றாவது பொருளாதாரம். அல்லாஹ்வின் நல்லடியார்கள், பொருளாதார விடயங்களிலும் நிர்வாகத்துக்கு தலையீடு இருக்கிறது. ஒரு சமூகத்துடைய முதுகெலும்பு என்று சொல்லலாம் பொருளாதாரம். குர்ஆன் சொல்கிறது, ஜஅல அல்லாஹு லகும் கியாமா. குர்ஆன் சொல்கிறது. அந்த பொருளாதாரத்துக்கான வழிகள் என்ன? முஸ்லிம்களில் அரச ஊழியர்கள் ஏன் உருவாக்கப்படுவதில்லை? அதனால் பல்வேறு சமூகங்களுடன் வாழக்கூடிய முஸ்லிம்கள் முகம் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? குறிப்பாக இந்த பலங்கொடையிலே நாம் வாழக்கூடிய பகுதியிலே 17,000 அந்நிய சமூகத்து மக்கள் இருக்கிறார்கள். பல்லின மக்களுடன் சேர்ந்து வாழ்கிறோம் என்றால், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய பொருளாதார வீழ்ச்சி அது கொண்டு போகக்கூடிய தூரம் சாதாரணமான தூரம் அல்ல. சமூகத்தில் நடக்கக்கூடிய பிழைகள். இதே போன்றுதான் ஒழுக்கம். சமூகத்துடைய ஒழுக்கத்துக்கும் நிர்வாகத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது. ஒழுக்கம் உள்ளவர்கள் உருவாக வேண்டும். அதுதான் நல்ல ஒரு சமூகம். பெரியவர்களை மதிக்கக்கூடிய, சிறியவர்கள் மீது இரக்கம் காட்டக்கூடிய, பெற்றோர்களை மதிக்கக்கூடிய, ஆசிரியர்களை மதிக்கக்கூடிய எங்கே இருக்கிறது? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதற்கு தடையாக இருக்கக்கூடிய போதை வஸ்துக்கள் என்றால் அதற்கும் நிர்வாகத்துடன் திட்டம் இருக்க வேண்டும். பிழையான தொடர்புகள் திட்டம் இருக்க வேண்டும். ஒழுக்க சீர்கேட்டுக்கு காரணமான குடும்ப சீரழிவுகள் திட்டம் இருக்க வேண்டும். ஒழுக்க சீர்கேடுக்கு காரணமான கலப்பு திருமணங்கள், இவைகளுக்கு ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எங்களுடைய இந்த ஊரை பொறுத்தவரையில் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்களுடைய பெரும் பகுதியினர் இருக்கிறார்கள். அவர்களுடைய விஷயத்தில் இங்கு தெரிவு செய்யப்படக்கூடிய நிர்வாகத்திடத்திலே பெரும் திட்டம் இருக்க வேண்டும். இன்று இலங்கையில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் அந்த இஸ்லாத்திலிருந்து வெளியே போய் அவர்கள் ஒரு சொசைட்டியாக மாறி, அவர்கள் ஒரு குழுவாக மாறி இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு குரூப்பே இருக்கிறது நம்முடைய நாட்டிலே. பலங்குடையை பொறுத்தவரையில் பெரும் எண்ணிக்கை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஆறாவது, ஆரம்பத்தில் சொல்லப்பட்டதை போல பல்லின மக்களுடன் நாங்கள் வாழுகிறோம். ஒரு காலம் இருந்தது, அவர்களுடைய மதஸ்தலங்களை தேடி போனோம், தர்ஜுமத்துல் குர்ஆனை எடுத்துக்கொண்டு போனோம், இஸ்லாத்துடைய தெளிவுகளை கொடுப்பதற்காக வேண்டி அவர்களுடைய சங்கங்களை சந்தித்தோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்பொழுது நிலைமை சூசகமாக மாறிவிட்டது என்பதற்காக
இஸ்லாத்துடைய தெளிவுகளை அவர்களுக்கு கொடுக்காமல் இன்னும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். மஸ்ஜிதுக்குள் என்ன நடைபெறுகிறது, இவர்களுடைய கலாச்சாரம் என்ன? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பல்லின சமூகத்துடன் வாழ்கிறோம் என்றால் அவர்களுக்கு இஸ்லாத்தை குறைந்தபட்சம் தெளிவாக புரிய வைக்கக்கூடிய ஒரு திட்டம் நிர்வாகத்தால் மேற்கொள்ளப்பட வேண்டும். இவ்வளவு பெரிய பொறுப்புகளையும் சுமக்க முடியுமானவர்கள் தான் நிர்வாகத்திலே காய் வைக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அதன் மூலம் நம்முடைய துனியாவையும் ஆஹிராவையும் நாசமாக்க வேண்டி வரும் என்பதில் சந்தேகம் கிடையாது. அதனால் அதற்கு முதல் தகமை என்னண்டா, பேராசை இல்லாதவங்களை உள்ள எடுக்க. ஆன்மீகமும் அல்ல, முதல் ஆன்மீகம் உள்ளவர்களிடத்திலேயும் இதற்கான பேராசை இருந்தால் அந்த ஊரு நாசமாகும். பேராசை இல்லாதவர்கள் வரணும். குரூப்பாக ஒன்று சேர்த்துக் கொண்டு திட்டமிட்டுக் கொண்டு நம்முடைய இந்த குழு உள்ள வர வேண்டும் என்ற சிந்தனை எல்லாம் உம்மத்தை நாசமாக்கும். இரண்டாவது, மார்க்கப்பற்று இருக்க வேண்டும். மார்க்கப்பற்று அவரிடத்திலே மார்க்கப்பற்று இருந்தால் தான் மார்க்கப்பற்றுள்ள ஒரு சமூகம் உருவாகும். நல்ல ஒழுக்கம் இருக்க வேண்டும். ஒழுக்கம் இல்லாதவர்கள் நிர்வாகத்துக்கு வந்தால் அவர்கள் ஊரை வழிநடத்தக்கூடியவர்கள் கீழவர்களுடைய ஒழுக்கம் மிக மோசமாக மாறிவிடும். அந்த ஒழுக்கத்தை நிற்கக்கூடிய 4 விஷயங்கள், இதை பார்த்து தெரிவு செய்யக்கூடியவர்கள் தெரிவு செய்யுங்கள். ஒன்று, அவருடைய சூழலை பாருங்கள். சூழல் என்றால் என்ன? அவர் பெற்றோருடன், மனைவியுடன், குடும்பத்தாருடன், நண்பர்களுடன் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை பார்த்து நிர்வாகத்துக்கு தகுதியானவர் என்று முடிவு செய்யுங்கள். கெட்ட நண்பர்கள், தாய் தந்தைக்கு மதிப்பில்லாதவர், மனைவியை வழிநடத்த தெரியாதவர் எப்படி ஊழியர்கள் நடாத்த போகிறார்? ஒழுக்கத்துக்கு முதல் அளவுகோல். இரண்டாவது, அவருக்கு வரக்கூடிய எமோஷன்ஸ், அதை எப்படி கண்ட்ரோல் பண்ண தெரிந்தவர் என பாருங்கள். இந்த சமூகத்தில் ஏற்படக்கூடிய நிறுவன ரீதியான அத்துணை பிளவுகளுக்கும், அது குடும்பத்திலிருந்து அரசியல் வரைக்கும் காரணம் ஒரு எமோஷன்ஸ். அதை எப்படி அவர் கையாள வேண்டும் என்று தெரியாமல், அந்த அறிவில்லாமல் யாரும் இங்கே வந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூன்றாவது, அவருடைய அமானிதம், அவருடைய வியாபாரத்தை பாருங்கள். நிர்வாகத்துக்கு அவரை தெரிவு செய்வதென்றால் வியாபாரத்தை பாருங்கள். மோசடிக்காரர்களை ஏற்றுக் கொண்டு வந்துவிடக் கூடாது. இங்கேயும் மோசடி செய்வார்கள். அடுத்தது ஒற்றுமை. இது போன்று அவரிடத்தில் இருக்க வேண்டிய இன்னொரு தகைமை என்னவென்றால், நிர்வாகம் சார்ந்த அறிவு அவருக்கு இருக்க வேண்டும், நிர்வாகத்திறன் இருக்க வேண்டும். 2 குழந்தைகளையும் மனைவியையும் வைத்து வழிநடத்த தெரியாதவர் சமூகத்தை எப்படி வழிநடத்துகிறார்? 3000 பேரை எப்படி வழிநடத்த போகிறார்? அதனால் நிர்வாகத்திறன் இருக்கின்றதா என்பதையும் கவனிக்க வேண்டும். கடைசியாக, நிர்வாகம் என்பது ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது போன்று இது அனைத்து தேவைகளையும் மஸ்ஜிதின் ஊடாக செயல் திட்டமாக முன்வைக்கக்கூடிய ஒரு நிறுவனம் என்பதனால் மஸ்ஜிதையும் மஸ்ஜிதுடைய ஊழியர்களையும் மதிக்கக்கூடிய, அவர்களுடன் அன்பு வைக்கக்கூடிய, அவர்களுடைய ஹக்குகளை சரியாக விளங்கி, அவர்களுடைய தேவைகளை விளங்கி செயற்படக்கூடியவர்களை நிர்வாகிகளாக தெரிவு செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதற்கு பின்னால் நிர்வாக தெரிவு அடுத்த வாரம் இருக்கிறது. நிர்வாக தெரிவின் பொழுது 3 விஷயங்களை சமூகம் முன்மாதிரியாக கொள்ள வேண்டும். ஒன்று, நிர்வாக தெரிவு நடக்க போவது பள்ளியில. அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த பள்ளி இது நிர்வாக தெரிவு நாள்ல இது கடைத்தெரு போல மாறிவிடும் என்றிருந்தால் அல்லாஹுக்காக நிர்வாக தெரிவை மஷூரா செய்து எங்கோ ஒரு ஹோலை எடுத்து அங்க வைத்தால் பொருத்தமானதாக இருக்கும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிர்வாக தெரிவு நாள் எவ்வளவு அசிங்கமான ஒரு நாளாக மாறிவிடுகிறது. நாகரீகமற்ற சமூகமாக பார்க்கப்படக்கூடிய நிலையில் மஸ்ஜித் சத்தம், மஸ்ஜிதிலே வந்து யாராவது தொழுகை இபாதா அல்லாத விடயங்களில் சத்தங்களை போட்டுக் கொண்டிருந்தால் வாழ்க்கையில் விளங்க வேண்டும், அல்லாஹ் வாழ்க்கையில இருந்து பரக்கத்தை பறித்து விடுவான். நான் சொல்லல, ஹதீஸ் சொல்லுது.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, ஒரு மனிதன் காணாம போன சாமன பள்ளிக்குள்ள வந்து சட்டம் போட்டு தேடிக் கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ் பதுவா செய்தார்கள், லா ரத்தல்லாஹ், அல்லாஹ் உனக்கு திருப்பி தராமல் இருப்பானாக. வியாபாரம் செய்தவனை பார்த்து லா ரபிஹக்கல்லாஹ், உங்க வியாபாரம் நஷ்ட் ஆகட்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால மஸ்ஜிதுடைய கண்ணியத்தை பேண வேண்டும். இரண்டாவது, மஸ்ஜிதுல் உள்ள ஒவ்வொருவருடைய கண்ணியத்தையும் பேணிதான் நிர்வாக தெரிவு நடக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் சுய கௌரவம் இருக்கிறது. அந்த கௌரவத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். மனித நேயம் மிக்கவர்களாக இந்த பள்ளியில் உள்ளவர்கள் மாற வேண்டும். அதனால் பிறர்களை குறை கூறிக்கொண்டு குத்தி காட்டிக்கொண்டு குரூப்பாக சேர்ந்து இவர்கள் அவர்களை தாக்க, அவர்கள் இவர்களை தாக்க, இந்த நிலைமை மஸ்ஜிதிலே இடம்பெற்றுவிடக் கூடாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மூன்றாவதாக, தகுதியானவர்களை மாத்திரம் தெரிவு செய்யுங்கள். அது உங்களுடைய எதிரியாக இருக்கலாம், உங்களுடைய உற்ற நண்பராக இருக்கலாம், பிசினஸ் உங்களுடைய வியாபாரத்தில் உங்களுடன் கூட்டாக வியாபாரம் செய்யக்கூடியவராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இரத்த பந்தமாக இருக்கலாம். தகுதியில்லையா அவர்களை நியமித்து அந்த பாவங்களை எல்லாம் சுமக்கக்கூடிய நிலைமையை நாங்கள் உருவாக்கிவிடக் கூடாது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, மஸ்ஜிதுடைய நிர்வாகம் என்பது இது அமானிதம் நிறைந்தது. இதற்கு பின்னால் வேலை திட்டங்கள் நிறைய இருக்கிறது. 1000 நாளுக்காக வேண்டி செயல்களை நாங்கள் நம்முடைய ஊருக்கு பொறுப்பாக தெரிவு செய்கிறோம் என்றால், தெரிவு செய்யும் பொழுது நாம் ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. அதற்கு பின்னால் நடக்கக்கூடிய நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் நாங்கள் பொறுப்பாக வேண்டும். எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ரஹ்மத் கிருபையின் மூலம் நல்ல ஒரு நிர்வாகத்தை தெரிவு செய்து கொள்ளக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நம்முடைய ஊர் மக்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தந்தருவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சருவாயாக. ஈருலக வெற்றிக்கும் காரணமான நிர்வாகிகளை நீ எங்களுடைய ஊருக்கு தெரிவு செய்து தந்தருவாயாக. ஊருடைய ஹைர்களுக்கு தகுதியானவர்களை நீ தெரிவு செய்து தந்தருவாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் காசாவுடைய மக்களுக்கு நீ உதவி செய்வாயாக. யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக. யா அல்லாஹ் அந்த மக்களுக்கு நீ உதவி செய்வாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டும் சிரமப்பட்டு கொண்டும் உயிர்களை இழந்து கொண்டும் இருக்கிறார்கள். யா அல்லாஹ் நீ அவர்கள் மீது இறக்கப்படுவாயாக. யா அல்லாஹ் எதிர் சக்திகளிலே நீ பலகீனத்தை ஏற்படுத்துவாயாக. ரப்பே ரஹ்மானே, அவர்களுக்கு மத்தியில் முரண்பாடுகளை நீ ஏற்படுத்துவாயாக. ஆயுதங்களை செயல்நிற்க செய்வாயாக. பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தோல்வியை ஏற்படுத்துவாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் வெற்றிகளை நீ தந்தருவாயாக. வாஹிது دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله علي ذاته عظيم الصفات سميع السمات كبير الشان جليل القدر رفيع الذكر مطاع الأمر جليل البرهان فخيم الاسم غزير العلم وسيع الحلم كثير الغفران جميل